காசோலையாகவோ அனுப்பலாம். மணி ஆர்டர் மூலமும் அனுப்பலாம். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25215226. அது அவர் ஆக்கிக்கிட்டாரா இல்ல தூக்கி போடும்போது அவர் எரிஞ்சிருவோன்னு போனார் உள்ளக. அவர் நெருப்புல தூக்கி போடும் பொழுது சாம்பலா போனாலும் கவலை இல்ல, போடா சாம்பலா தான் ஆக்குவீங்க, அங்க எனக்கு பரிசு இருக்குன்றாலும் அவர் தைரியமா நின்றாரு. அல்லாஹ் பார்த்து கொள்னா நாம் சொன்னோம் யானார் நெருப்பே கூனி வர்தன் நீ குளிராக ஆகிவிடு என்று நெருப்புக்கு உத்தரவு நாம் போட்டாங்க. அல்ல அவர் கேட்கவே இல்லை, அவர் அல்லாத கூட கேட்கல. அவர் நினைஞ்சாரு என்னப்பா எரிக்க தானப்பா போறீங்க, ஷஹீத் மர்த்தபா தானப்பா, எரிங்கப்பா, அங்க போய் ஒண்ணுக்கு பார்த்தா எனக்கு கிடைக்கும்ல, இதுக்கு பயந்துகிட்டு நான் பின்வாங்க மாட்டேன்னு அவர் தைரியமா பேஸ் பண்ணார். அவருக்கு தெரியவே செய்யாது குளிர ஆகும்னு சொல்லி ஜிலிஜிலிருந்து போய் இருப்போம்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. அவர் சாவதற்கு தயாரா இருந்தார், அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுக்க தயாரா இருந்தார். இது ஏன் குளிர ஆணுச்சு, அவன் ஆர்டர் பண்ணாங்கிறான்ல, நான் சொன்னேன், நான் சில நேரத்தில் காப்பாத்தினுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்ப அந்த மாதிரிதான் குல்னா யானாரு கூனி பரதன் வசலாம்ங்கிறத அதை பார்க்கிறோம். அதே மாதிரி இது இப்ராஹிம் நபியுடைய சம்பவம். அதே இப்ராஹிம் நபிக்கு பிள்ளை இல்லைங்க, அல்ல கொடுக்கல. ரெண்டு மகன் இருக்காங்களே, இஸ்மாயில் இஸ்ஹாக்கு. இந்த ரெண்டு பிள்ளைகளுமே எப்ப அல்லாஹ் கொடுத்தான் தெரியுமா? 25 வயசுல கொடுக்கல, 30ல கொடுக்கல, 40ல கொடுக்கல, 50ல கொடுக்கல. எப்ப பிள்ளையே உருவாகாது என்ற நிலையை ஒருவர் அடைவாரோ அந்த பருவத்தில் எல்லாம் கொடுக்கிறான். கேட்டு பார்க்கிறாரு. அவரே தனக்கு இளமையில் ஒரு பிள்ளை உண்டாக்கிற வேண்டியதானே. அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல எடுத்து பாத்தீங்கன்னா இப்ராஹிம் நபியை புகழ்ற அளவுக்கு யாரும் அல்லாஹ் புகழல. கலீலுங்கிறான். அவருக்கு செஞ்ச அளவுக்கு யாருக்கு அருள் பண்ணவே இல்லை. ரசூலுல்லாஹ் பார்த்துக்கிட்டு அது மாதிரி எனக்கு வேணும்னு கேட்கறாங்க பாருங்களேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம்னு கேட்க சொல்றாங்க. இப்ராஹிமுக்கு அருள் செஞ்ச மாதிரி எங்க ரசூலுல்லாஹ்வுக்கு அருள் புரிவாயாக நம்ம அத்தையாத்துல கேட்கிறோம். அப்ப அவருக்கு எவ்வளவு அருள் புரிஞ்சிருப்பான் அல்லாஹ். இருக்கிற மொத்த நபிமார்கள்லயே அல்லாஹ்வுடைய அதிகமான அருள் பெற்றவர் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்ராஹிம் நபி தான். அவரை பத்தி ரொம்ப கூடுதலாக அல்லாஹ் ரொம்ப ரொம்ப புகழ்ந்து சொல்றான். உயர்ந்த இடத்துல வச்சு மனுஷன்ல அல்லாஹ்வுக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவர் தாங்க. ஃப்ரெண்டுக்கு என்ன செஞ்சுக்கிற முடியல, ஃப்ரெண்ட் ஆகி போய் கூட பிள்ளை உண்டாக்கிற முடியல. என்ன நடக்குன்னு கேட்டா அல்லாஹ் சொல்றான், ஒரு கூட்டத்தார் மலக்குகள் வர்றாங்க. எதுக்கு வர்றாங்க? லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வர்றாங்க. லூத் நபி இப்ராஹிம் நபி ஒரே காலத்துல வாழ்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் ஒரே காலத்துல பக்கத்து ஊர்ல இருக்கிறாங்க. அவர் அந்த ஊருக்கு நபி, இவர் இந்த ஊருக்கு நபி. நம்ம இங்க இருந்து தாம்பரம் வச்சுக்கிறாங்க உதாரணத்துக்காண்டி. இங்க அவர் நபியா இருக்கிறார், ஒருத்தர் தாம்பரத்தில் நபியா இருக்கிறார். இப்படியான ஒரு பக்கத்து ஊர்கள்ல ரெண்டு பேரும் ஒரே காலத்தில் இருக்கிறாங்க. லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி எல்லாம் முடிவு பண்ணி வானவர்களை அனுப்புறான், மலக்குகளை எல்லாம் அனுப்புறான். அந்த மலக்குகள் நேர முதல்ல இப்ராஹிம் நபிக்கு வர்றாங்க. லூத் நபி அழிக்க போறதுக்கு முன்னாடி இப்ராஹிம் நபி வீட்டுக்கு வர்றாங்க. இப்ராஹிம் நபி வந்தோன்னு செய்யறாரு, ஆள்கள்லாம் வர்றாங்கன்னு சொல்லி ஆட்டை அறுத்து விருந்து உபசரிப்புல ரொம்ப மிஞ்சினாலு விருந்தெல்லாம் சூப்பரா தயார் பண்ணிட்டு வாங்க சாப்பிடுன்னு உட்கார வைக்கிறாரு. சொல்ல மாட்டேங்கிறாங்க, மலக்கு சாப்பிட மாட்டாங்கல்ல, மலக்குன்னு அவர் தெரியல. வந்த ஆளுக்கு விருந்தாலே நினைச்சுக்கிட்டாரு. வந்திருக்காங்க புதுசா இருந்தவன அவர் அது கூட தெரியல. வரும் நபிக்கு, இப்ராஹிம் நபிக்கு என்ன தெரியல, வந்த ஆளுக்கு யாரு மலக்குகள் சாப்பிட மாட்டாங்கன்னு ஒரு தெரியல. அல்ல எல்லாம் போட்டு அந்த காலத்துல உணவு செஞ்சு வச்சிருப்பாரு. ஆட்டை அறுத்து அண்ணன் வருது, ஆட்டை அறுத்து சூப்பரா தயார் பண்ணி வச்சு சாப்பிட சொன்னோன்னு சாப்பிட மாட்டேங்கிறாங்க. உடனே பயப்படுற, என்ன ஏன் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நாங்க லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்காக அனுப்பப்பட்டிருக்கிறோம். போற வழியில உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்றதுக்கு தான் வந்திருக்கிறோம். லூத் நபி ஊருக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்வதற்காக வந்திருக்கிறோம் சொல்லி அது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுறாங்க. சம்பவத்தை எப்படி சொல்றான்னு கேட்டா உடனே என்ன கேட்டா அந்த ஆட்டை கொண்டு வந்தாரு. பழம்மாரா ஐதீகம் லாத்து சில இலகி அந்த கை அவர்கள் கை அந்த இறைச்சியின் பக்கம் வரவே இல்லை என்பதை கண்ட உடனே அவுஜசமின் ஹும்ஹைஃபா நடுநடுங்கி போயிட்டார். என்னத்துக்குன்னு தெரியலையேன்னு சொல்லி காலு லா தகப் பயப்படாதே, இன்னா உருசின்னா இலா கோமி லூத் சமுதாயத்தை அழிப்பதற்கு நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன செய்யறாங்கன்னா நற்செய்தி சொல்றாங்க. என்ன நற்செய்தி? உன் முன்னாடிக்கு இஸ்ஹாக்குன்னு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, இஸ்ஹாக்குக்கு ஒரு பிள்ளை பிறக்க யாக்கூபு, ரெண்டுக்கு சேர்த்து இப்ப உனக்கு நாங்க நற்செய்தி சொல்றோம் அப்படின்னு சொல்றாங்க. போன போக்குல அந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒம்ராத்துஹு காயிமத்துன் ஃபலாஹிகத், அவருடைய மனைவி அங்க நின்று கொண்டிருக்கிறார். அவர் சிரிக்கிறார். என்ன சிரிக்கிறார்னு கேட்டா பிள்ளை வரணும்னு, இந்த பொம்பளை சரியான கிழவியா இருக்குது, உனக்கு ஒரு பிள்ளை பெறப்போகுது, ஒரு கிழவி 95 வயசு கிழவியை பார்த்து உனக்கு ஒரு பிள்ளை பெறப்போகுதுன்னு என்ன செய்வா அந்த பொம்பளை? லூசுன்னு சொல்லுவாளா இல்லையா?
அந்த மாதிரியான நிலையில அந்த அம்மா இருக்கு. அந்த அம்மா சொல்லுது, யா வைலத்தா, இது என்ன பெரிய நாச கேடா இருக்குது, அலிதுவான அஜூசுன், நான் படு கிளவியா இருந்து நான் புள்ள பெற போறேனா, ஹாதா பாலி ஷேகா, என் புருஷன் வேற ஷேக கிழவனா இருக்காரு, நான் வேற கிளவியா இருக்கிறேன், இன்ன ஹாதால செய்வன் அஜீப், இது பெரிய ஆச்சரியமான செய்தி, என்ன செய்தி சொல்றீங்க நீங்க? அவங்க கேட்கறாங்க. அப்ப எந்த வயசுல புள்ள கொடுத்தான்னு பாத்தீங்களா? நம்ப முடியாத வயசுல கொடுக்குறான். ஒரு 30 வயசு பொம்பளை சொன்ன அப்படி ஆச்சரியப்படாது, ஒரு 40 வயசு பொம்பளை இருந்தா ஆச்சரியப்பட்டிருக்காது. ஆச்சரியப்பட்டா என்ன வயசா இருக்குன்னு, புள்ள பெற வயசெல்லாம் கடந்து போன ஒரு பருவத்தில் இருந்தா தான் அது ஆச்சரியம் வரும். அந்த ஆச்சரியப்பட்டு அந்த அம்மா கேட்கிற அளவுக்கு அவருக்கு நிலைமை இருந்திருக்கு. அது அவர் மட்டும், அந்த பொம்பளை மட்டும் ஆச்சரியப்படல, அவர் ஆச்சரியப்படுறாரு. இது எங்க இருக்குன்னா 11:73 இருக்குது. இந்த அம்மா ஆச்சரியப்பட்டது. இப்ராஹிம் நபி என்ன பண்றாருன்னு கேட்டா, அபஷர்துமூனி அலா மஸ்ஸனிஹில் கிபரு ஃபபிமத் வஷிரூன், எப்ப நான் கிழவனா இருக்கும்போது எனக்கு நச்செய்தி சொல்றீங்களா? நீங்க என்ன நச்செய்தி சொல்றீங்க? விளங்கி தான் சொல்றீங்களா, நான் சம்மதம் சொல்றீங்களாங்கிறார். நான் கிழட்டு பயிலா இருக்கிறேன், எனக்கு புள்ள பிறக்கணும்னு சொல்றீங்க, எப்படிப்பா நீங்க சொல்றீங்க? எனக்கு முடியலப்பா, எனக்கு குழந்தை எப்படி உருவாக நீங்க சொல்றீங்க, என்ன செய்தி சொல்ல வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி இப்ராஹிம் நபி ஆச்சரியப்படுறாராம். இது 15:54 இருக்குது. அப்புறம் சொல்றாரு, அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபலி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் தள்ளாத வயதில் எனக்கு தந்திருக்கிறானே அவனுக்கு எல்லா புகழுங்கிறார். 2 பிள்ளையுமே வயசான காலத்துலாம். இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் பிறந்ததும் வயசான காலத்துலாம், இஸ்ஹாக்கு பிறந்ததும் வயசான காலத்துலாம். அப்ப அற்புதங்கள் நிகழ்த்துற ஆற்றல் நபிமார்கள் கைவசத்தில் இருந்திருக்குமே. ஆனால் ஒரு மனிதன் தனக்கு ஒரு பிள்ளையை உண்டாக்க நினைக்க மாட்டான். நீங்க கல்யாணம் பண்ணணும் எதை நினைப்பீங்க? ஃபர்ஸ்ட் ஒவ்வொருத்தரோட நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. ஒரு வருஷம் 2 வருஷத்துல ஆயிடுச்சுன்னா வீட்டுல இருக்க முடியுமா? என்ன சும்மா தான் இருக்கிறியா? பொம்பளையில கேட்பாங்க, சும்மா தான் இருக்கிறியா, என்ன சும்மா தான் இருக்கிறியான்னு கேட்பாங்களா இல்லையா? அப்ப அதனை எல்லாரும் விரும்புறீங்க, அது ஒரு நபிக்கு முடியலையே. எல்லாரும் ஆசைப்படுறோம், எல்லாரும் விரும்புறோம். கல்யாணம் பண்ணா ஒரு 2-3 வருஷத்துலயாவது பிள்ளைய பத்துருங்க, இல்லைன்னா வேற மாதிரி எல்லாம் பேச்சு வந்துடும். பொம்பளை மிரடிக்குவாங்க, இவனை பொண்ணைய 9 ரூபாய்ங்க இப்படிலாம் சொல்லிடுவாங்க. ஒரு பிள்ளைக்காக ஃபர்ஸ்ட் மனுஷன் விரும்பி ஆசைப்படத்தான் செய்யணும். ஆம்பளைக்கு இந்த ஆசை இருக்கு, பொம்பளைக்கு இந்த ஆசை இருக்குது. அது அவருக்கு இருந்திருக்காதா? உங்களுக்கு எனக்கு இருக்கிற மாதிரி ஆசை இப்ராஹிம் நபிக்கு இருந்திருக்காதா? அவர் பொண்டாட்டிக்கு வந்து இந்த பொம்பளைகளுக்கு இருக்கிற மாதிரி ஆசை இருந்திருக்கா? இருந்துச்சுல, இருந்துச்சு. கொடுக்க மாட்டேன்டான்ல. அவர் மந்திரவாதியா இருந்து உண்டாக்கி இருப்பாரு, அவன் கொடுக்கும்போது கொடுப்பான். அவன் எப்ப நினைக்கிறானோ அவர் இல்லைன்னு முடிவு எடுத்து உட்கார்ந்துட்டாரு, அப்ப கொடுக்கறான்ல. சரி நமக்கு பிள்ளைய கிடையாது, கேட்கும் போது கொடுக்கல, எப்ப கொடுக்கலாம்? இனிமேல நமக்கு பிள்ளை வரப்போகுதுன்னு ஒரு ஃபைனல் பண்ணி ஒரு முடிவு வந்துட்டார். எப்படி போய் சேர்ந்துட வேண்டியதாண்டு. அந்த நேரத்தில் எல்லாம் கொடுக்கறான்னு சொன்னா அவர்கள் கையில அதிகாரங்கள் வழங்கல, சுயமா அவர்களுக்கு செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. அவன் நபிமார்களுடைய நிலைமை இப்ராஹிம் நபிக்கு தாண்டா என்னங்க அவளியாவெல்லாம் எங்க இருக்காரு? இப்ராஹிம் நபிக்கு இந்த கதைன்னு சொன்னா வேற யாரு என்ன செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய நபிமார்கள் எங்கேயோ தாப்பட வச்சு பேசக்கூடிய இப்ராஹிம் நபிக்கு இந்த கதி, இந்த நிலைமை. இதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர் பெரிய நபி. நம்ம என்ன செய்யறோம்? அவுலியாக்கள் அற்புதம் பண்ணி நோயை குணமாக்குறாங்க, பேயை விரட்டுறாங்க, என்னென்னமோ எல்லா ட்ரீட்மெண்ட், அவ்வளவு ஆஸ்பத்திரி கட்டி வச்சுக்கிறானோ எல்லாத்தையும் விட்டு போய் அங்க போய் கட்டி வைக்கிறாங்க, சங்கிலியை போட்டு கட்டுறாங்க. அய்யூப் நபிக்கு எல்லாம் நோயை கொடுத்தான். அவர் ஒரு நபி தானே, அவர் அற்புதம் அவுலியாக்களோட பெரிய ஆள் தானே அவரு. அவர் ஒரு அற்புதத்தை பண்ணி ஊதி விட்டு நோயை போக வேண்டியானுங்க. கஷ்டப்படுறாரு, அவ்வளவு கஷ்டப்படுறாரு. எந்த அளவு கஷ்டப்படுறாருன்னு கேட்டா அய்யூப அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது 21:84 83-84 21வது சூரா 83-84 வசனங்கள், 2 வசனங்கள் அல்லாஹ் சொல்றான். அய்யூப இது நாதா ரப்பஹு, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்றார். என்ன பிரார்த்தனை பண்றாரு? ரப்பி அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, இறைவா எனக்கு பெரிய நோய் ஏற்பட்டு விட்டது. அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனா இருக்கிறியல்ல, தாங்க முடியலையே. அதாவது இந்த வார்த்தையை சொல்வதா இருந்தா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. எல்லாம் எனக்கு துன்பம் தாங்க முடியல, நீங்க கருணைக்கு மேல கருணை உள்ளவனா இருக்கிற, என் மேல கொஞ்சம் கருணை காட்ட மாட்டியான்னு சொல்லி அங்க சரணாகதி அடைய முடிஞ்சிச்சே தவிர தடையை விட்டுக்கிட்டு குணமாய்க்கிற முடியல, ஊதி விட்டுக்கிட்டு குணமாய்க்கிற முடியல, மந்திரம் போட்டுக்கிட்டு தனித்தான குணமாய்க்கிற முடியல. அல்லாஹ் என்ன செய்யறாரு? அப்பீல் பண்றாரு. அப்புறம் அல்லாஹ் சொல்றான், அவர் துவாவை நாம் ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு இருந்த தீங்கை நாம் நீக்கி வைத்தோம். இதுல என்ன வழங்குது? நோய் நீக்கிற அதிகாரம் அவருக்கு இல்லைன்னு வழங்குதா? ஒரு